மழைக்காலத்தில் வீட்டிற்கு வந்த உறவினர்கள். ஒரு அழகான பசுமை நிறைந்த காட்டுல நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டோட நடுவுல ஒரு சின்ன ரயில் நிலையம் ஒண்ணு இருந்துச்சு. தினமும் நிறைய பறவைகள் அந்த ரயில்ல பயணம் செய்வாங்க. அந்த ரயில் நிலையத்துல கோமல் குருவி மூட்டை தூக்குற வேலைய செஞ்சு வந்துச்சு. கோமல் குருவி ரொம்ப நல்ல மனசு கொண்ட குருவி. அது ஒரு பழைய மரத்தோட கிளையில ஒரு சின்ன வீட்ல தான் மனைவி மீனு குருவி கூட வாழ்ந்து வந்துச்சு. ஒரு நாள் மத்தியான வேளையில கோமல் குருவி தன்னோட நண்பன் கூட இப்படி பேசிக்கிட்டு இருந்துச்சு. நண்பா, இன்னும் கொஞ்ச நாட்கள்ல மழைக்காலம் ஆரம்பிச்சிடும். நம்மளோட வருமானம் சாப்பாட்டுக்கே சரியா போயிடுது. இந்த முறையும் வீட்டை சரி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. கோமல், கவலைப்படாத, கடவுள் நமக்கும் ஒரு நல்ல வழியை காட்டுவாரு அப்படின்னு பறவைகள் பேசிக்கிட்டு இருந்த நேரம் அந்த ரயில் நிலையத்தை நோக்கி ரயில் வேகமா வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த ரயில்ல ஒரு பணக்கார காக்கை குடும்பம் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காகத்தோட மனைவி ராணிக்கு அந்த ரயில் பயணம் சுத்தமா பிடிக்கல. ஏங்க, நாம எதுக்காக இந்த ரயில்ல வரணும்? இந்த ரயில்ல எங்க பார்த்தாலும் அழுக்கும் தூசியுமா இருக்கு. பேசாம நம்ம கார்லயே வந்திருக்கலாம். ராணி, டிரைவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. வேற வழி இல்லாம தான் நாம ரயில்ல வந்தோம். ரயிலும் ஒரு வழியா ஸ்டேஷனுக்கு வந்துச்சு. பயணிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. கடுமையான புயல் காற்றின் காரணமாக தண்டவாளம் மோசமாக சேதமடைந்துள்ளது. அதனால் இந்த ரயில் பயணம் இந்த இடத்திலேயே நிறுத்தப்படுகிறது. மீண்டும் நாளை காலை இதே இடத்திலிருந்து பயணம் தொடங்கும். இந்த அறிவிப்பை கேட்டதுமே எல்லா பறவைகளும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. என்ன, இந்த காட்டுல தான் இன்னைக்கு நாம தங்கணுமா? என்னால முடியாது. ராணி, அமைதியா இரு. முதல்ல வெளியே போய் பாப்போம். நமக்கு ஏதாச்சும் நல்ல இடம் கிடைக்கும். அந்த நேரத்துல கோமல் குருவி அந்த ரயிலுக்குள்ள போச்சு. ஐயா, நான் மூட்டை தூக்குறவன். உங்களோட பொருட்களை நான் ரயில்ல இருந்து வெளியே கொண்டு வைக்கவா? தாராளமா கொண்டு வைப்பா. உடனே கோமல் குருவியும் காகங்களோட மூட்டையை எடுத்துக்கிட்டு ரயிலோட வெளியே வந்துச்சு. இந்த குருவி, உனக்கான பணம். ரொம்ப நன்றி ஐயா. குருவி, இந்த காட்டுல இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்குறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா? ஐயா, இது சின்ன காடு. இங்க அப்படி எந்த இடமும் இல்ல. ஐயோ, என் குடும்பத்தை இன்னைக்கு ராத்திரி நான் எங்க தங்க வைக்கிறது? ஐயா, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா என்னோட வீட்டுல வந்து தங்கிக்கோங்க. இந்த காட்டுல வேற எங்கேயும் தங்குறதுக்கான இடம் இல்ல. என்ன, உன் வீட்டுல நாங்க வந்து தங்கணுமா? மூட்டை தூக்குற உன்னோட வீடு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? ராணி, அவர்தான் அன்பா கூப்பிடுறாருல்ல. நமக்கு வேற வழி இல்ல. இன்னைக்கு ஒரு ராத்திரி நாம அங்கதான் தங்கி ஆகணும். சரிப்பா, நான் உங்க வீட்டுக்கு வரேன். ஐயா, என் வீடு கொஞ்சம் தூரத்துல இருக்கு. கொஞ்சம் சிரமம் பார்க்காம என் கூட பறந்து வாங்க. சரிப்பா, நீ முன்ன போ. நாங்க எல்லாரும் பின்னாடியே வரோம் அப்படின்னு பேசிக்கிட்டு கோமல் குருவி அந்த காக்கை குடும்பத்தை கூட்டிக்கிட்டு தன்னோட மரக்கிளைய நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. ஒரு வழியா எல்லா பறவைகளும் கோமல் குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஐயே, வீடு என்ன இப்படி இருக்கு? இந்த வீட்டுக்குள்ள நான் ஒரு ராத்திரியை எப்படிதான் கழிக்க போறேனோ? மீனு, மீனு, இங்க வா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. உடனே மீனு குருவியும் தான் வீட்டுல இருந்து வெளியே வந்துச்சு. மீனு, இவங்க இன்னைக்கு ராத்திரி நம்ம வீட்டுல தான் தங்க போறாங்க. இவங்க நம்மளோட விருந்தாளிங்க. இவங்கள ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோ, சரியா? அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க. அந்த காக்கை குடும்பமும் மீனுக்குருவியோட வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்தாங்க. கோமல், வீட்டுல கொஞ்சம் பழைய தானியங்கள் தான் இருக்கு. விருந்தினர்களுக்கு நாம எப்படி அதை கொடுக்க முடியும்? மீனு, நீ கவலைப்படாத. நான் கொஞ்சம் காட்டுக்கு போய் கரும்பு சர்க்கரையை எடுத்துட்டு வரேன். அதை வச்சு நாம சுவையான அரிசி பாயசத்தை தயார் செய்யலாம். ஆமா கோமல், இது நல்ல யோசனை தான். நீங்க சீக்கிரமா போய் எடுத்துட்டு வாங்க. உடனே கோமல் குருவியும் கரும்பை தேடி தன்னோட வீட்டுல இருந்து பறந்து போச்சு. மீனுக்குருவியோ தான் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளுக்கு குளிர்ந்த தண்ணீரை கொடுத்துச்சு. ஆகா குருவி, உன் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்கா? இந்த தண்ணீர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. இல்ல ஐயா, என் வீட்டுல ஃப்ரிட்ஜ் இல்ல. இது மண்பானையில கிடைச்ச தண்ணீர். அது எப்போதுமே குளிர்ச்சியா தான் இருக்கும். ஆண்டி, எனக்கும் இந்த தண்ணீர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இது வரைக்கும் இவ்வளவு ருசியான தண்ணீரை குடிச்சதே இல்ல. டேய் ராஜு, சும்மா இரு. மண்ணுல வச்ச தண்ணீர், இதுல என்ன கிருமி இருக்கோ யாருக்கு தெரியும்? அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராணிக்காகவும் தன்னோட முகத்தை சுளிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே கோமல் குருவி இனிப்பான கரும்பை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு. மீனுக்குருவி அந்த கரும்போட சாட்டை ஊற்றி சுவையான அரிசி பாயாசத்தை தயார் செஞ்சது. அந்த அரிசி பாயாசத்தோட வாசம் வீடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. அப்படியே ராத்திரி நேரம் வந்துச்சு. அந்த குருவி குடும்பமும் காக்கை குடும்பமும் அந்த சுவையான அரிசி பாயாசத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க.
எல்லாருக்கும் அதனோட ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. ஆகா குருவி, உன்னோட சாப்பாடு ரொம்ப அற்புதம். நான் வாழ்நாள்ல இது மாதிரி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்ல. காலு, போதும் போதும், அந்த குருவிய புகழ்கிறதா சொல்லிக்கிட்டு என்னோட சாப்பாட்டை குறை சொல்லாதீங்க. நான் என்னைக்குமே ரொம்ப நல்லா சமைப்பேன். ஆமா ஆமா ராணி, நான் உன் சாப்பாட்டை குறை சொல்லல. ஆனா இந்த சாப்பாட்டுக்கு ஈடு இணையே கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த பறவை குடும்பங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்படியே ராத்திரி தூங்குற நேரம் வந்துச்சு. ஐயா, எங்க வீட்ல ஒரே ஒரு அறை தான் இருக்கு. நீங்களும் உங்க மனைவியும் உங்க குழந்தையும் இந்த அறைக்குள்ள படுத்துக்கோங்க. கோமல், நாங்க வீட்டுக்குள்ள படுத்தா நீங்க எங்க படுக்க போறீங்க? ஐயா, நாங்க வீட்டோட திண்ணையில படுத்துக்கிறோம். விருந்தாளிகளோட வசதி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவியும் மீனு குருவியும் தான் வீட்டோட வெளியே படுத்தாங்க. இத பார்த்த காலுக்காக ரொம்பவும் ஆச்சரியப்பட்டுச்சு. நடு இரவு ஆனதுமே அந்த காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. கோமல் குருவியோட வீட்டுக்குள்ள தண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சது. அட, என்ன இது? இந்த தண்ணீர் எங்க இருந்து வருது? ஐயோ, இந்த வீடு இடிச்சு விழுந்துடும் போல இருக்கே. ராணி, பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ஐயா, தண்ணீர் சொட்டுதுன்னு பயப்படாதீங்க. இருங்க, நீங்க நிம்மதியா தூங்குறதுக்கு நாங்க ஏற்பாடு செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவியும் மீனு குருவியும் சில வாழை இலைகளை வச்சு அந்த தண்ணீர் சொட்டுறத நிறுத்தினாங்க. ராணி, பாத்தியா இந்த பறவைகள் எவ்வளவு அன்பாகவும் பாசமாகவும் நடந்துக்கிறாங்க. இவங்க ஏழைகள் தான், ஆனா இவங்களோட மனசு ரொம்ப பெருசுதான். போதும் போதும், இந்த ஏழை பறவைகளை புகழ்றத நிறுத்திட்டு சீக்கிரமா நாளைக்கு காலையில ஊருக்கு போற வழிய பாருங்க. அப்படியே ஒரு வழியா மறுநாள் காலை பொழுது வந்துச்சு. காட்டுல மழையும் நின்னுது. அந்த காக்கை குடும்பம் மறுபடியும் ரயில் பயணத்துக்கு தயாரானாங்க. குருவி, நீங்க எல்லாரும் என்னையும் என் குடும்பத்தையும் ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்தாங்க, இந்த காசை வச்சுக்கோங்க. ஐயா, காசெல்லாம் வேண்டாம். விருந்தாளிங்க கிட்ட நாங்க என்னைக்குமே காசு வாங்க மாட்டோம். வாங்க, நானே உங்களை ரயில் நிலையத்துக்கு கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி அந்த காக்கை குடும்பத்தை கூட்டிக்கிட்டு ரயில் நிலையத்தை நோக்கி பறந்து போச்சு. காக்கை குடும்பமும் வசதியா தங்களோட இருக்கையில உட்கார்ந்தாங்க. அம்மா, உங்க கழுத்துல இருந்த தங்க மாலை எங்கம்மா? ஐயோ, மாலை எங்க போச்சு? காணுமே. நிச்சயமா அந்த ஏழை குருவிங்க தான் என்னோட மாலையை திருடி இருப்பாங்க. ராணி, ஆதாரம் இல்லாம தயவு செஞ்சு அந்த குருவிகள் மேல பழிய போடாத. போதும் காலு, நிறுத்துங்க. அவங்க இந்த மாலையை எடுக்கிறதுக்காகத்தான் நம்ம கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க. வாங்க, இப்பவே அந்த குருவிகளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம். அந்த நேரத்துல மீனு குருவி ரொம்ப வேகமா ரயில் நிலையத்தை நோக்கி பறந்து வந்துச்சு. மீனு, என்னாச்சு? நீ எதுக்காக இவ்வளவு தூரம் பறந்து வந்த? குமன், இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தாளிங்க நம்ம வீட்ல மாலைய மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஐயோ, இது பாக்குறதுக்கு தங்க மாலை மாதிரி இருக்கு. குடுமீனு, நான் இப்பவே அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி ரயிலுக்குள்ள பறந்து போச்சு. ஹே குருவி, வந்துட்டியா? இப்பவும் எங்க கிட்ட என்னது எடுக்க வந்திருக்க? என்னோட தங்க மாலைய நீ தானே திருடி வச்சிருக்க. மேடம், என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க நேத்துக்கு கட்டில் கீழே இந்த மாலையை கலத்தி வச்சிருக்கீங்க. இப்பதான் என் மனைவி இந்த மாலையை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி அந்த மாலைய ராணி காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. இத பார்த்த ராணி காகத்தோட கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சது. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். அண்ணே, நீங்க என்ன மன்னிச்சிருங்க. ஏழைகள் எல்லாருமே திருடனாக தான் இருப்பாங்கன்னு நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன். பரவாயில்ல மேடம், இனிமேயாச்சும் ஒருத்தங்களோட உருவத்தையும் அவங்களோட வாழ்க்கையும் வச்சு அவங்களோட குணத்தை தீர்மானிக்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோமல் குருவி அங்கிருந்து பறந்து போச்சு. ஒரு வழியா ரயிலும் புறப்பட ஆரம்பிச்சது. ராணி, பாத்தியா நீ எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கேன்னு? ஆமா காலு, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நான் அந்த குருவிகளை ரொம்ப காயப்படுத்திட்டேன். அப்படியே மறுநாள் பொழுது விடிஞ்சது. சில ஆந்தைகள் குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. ஐயா, காலு முதலாளி தான் எங்களை இங்க அனுப்பி வச்சாரு. அவரு உங்களோட வீட்டை உறுதியா கட்டி கொடுக்க சொன்னாரு. தயவு செஞ்சு எங்களோட வேலையை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஆந்தைகள் குருவியோட வீட்டுல வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. 2 நாட்கள்லயே மீனு குருவியோட வீட்டை அவங்க ரொம்ப புதுசா மாத்தினாங்க. நேர்மையான குடும்பத்துக்கு ஒரு நல்ல பரிசு கிடைச்சது. நண்பர்களே, இந்த கதையில இருந்து நாம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஒருவரோட வீட்டை பார்த்து அவங்களோட மனசை நாம எடை போடக்கூடாது.
நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். ஹாய் ஏஞ்சலினா, ரதி, ஜோஸ்மிதா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். மதுமிதா, சுபஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் 3, ஹாய் தியா பிரதீஷ், கவினேஷ், கவினிலா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். தீக்ஷன், விஹான், மூர்த்தி, பிக்ஸி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அபிநந்தன், அகில், நிவேஷ் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். சஜுனா, சோனா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கௌஷிக் மித்ரன் உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தினேஷ், தக்ஷன்யா, தினு, ஹர்சன், திவ்யா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். விஜயஸ்ரீ, ஜெயஸ்ரீ 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். அம்பிகா, பிரியங்கா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் இலக்கியன், சத்யா, ஹசிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரித்திஷா உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் அபிநந்தா, மெலினா, ரித்தன், தர்ஷன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ரித்திக் ரோஷன், ரித்திகா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். கோகிலா, மணிகண்டன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.